हलस्य सुंदरम मीनाक्षि सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम अट्टाळ सुंदरम अभिषेक सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम कस्तूरी सुंदरम कदंबवन सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम हालस्य सुंदरम मीनाक्षि सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम कल्याण सुंदरम कदंबवन सुंदरम हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே நலம் தரும் பதிகங்கள் இத்தொகுப்பிலே இப்பொழுது கோளாறு பதிகம், அதன் விசேடம், அதை எவ்வாறு கையாண்டு நம்முடைய நித்தியப்படி வாழ்விலே எல்லா விதமான நலன்களையும் பெற்றவர்களாக, எந்த ஒரு கிரகங்களின் பெயர்ச்சியும் சுழற்சியும் நமக்கு யாதொரு தளர்ச்சியும் தராத ஒரு உயர்நிலையை பெற்று வளர்ச்சி பெற்றவர்களாக, மாட்சிமை பெற்றவர்களாக, உயர்நிலையை அடைந்து வாழ்வாங்கு வாழ்பவர்களாக, இறை உணர்வோடு உடைய நற்தொண்டாற்றும் உயர் சீரிய சிவத்தொண்டர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். மதுரையிலே பாண்டிய மாமன்னன் நின்றசீர் நெடுமாறன் சமண மதத்திலே பெரும் பற்று கொண்டிருந்தான். அதனால் மற்ற சமயங்களை வெறுத்து வந்தான், புறக்கணித்து வந்தான். குறிப்பாக சைவ சமயத்தை ஒதுக்கியே விட்டான். அவர் மனைவியோ மங்கையர்க்கரசியார் சைவ சமயத்திலே உயர்பற்று கொண்டு வாழ்ந்தவர். சமணர்களின் அடாத செயல்களினாலே நாட்டிலே பல்வேறு குழப்பங்கள் எங்கும் நிறைந்திருந்தன. அதை தடுக்கும் பொருட்டு மதுரை எம்பதிக்கு ஞானசம்பந்தரை எழுந்தருளி சைவம் தழைக்கவும், சைவ சமயம் ஓங்கவும், நல்லாட்சி புரியவும் அவருக்கு பிரத்யேகமாக தன் மந்திரியின் மூலம் அழைப்பு விடுத்தார். அவ்வமயம் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரச பெருமானும் திருமறைக்காடு என்கின்ற வேதாரண்ய க்ஷேத்திரத்திலே இருந்து மறைக்காடரை காண வேண்டி பிரதானமான வாயில் பகுகாலமாக மூடியிருந்தமையினாலே ஞானசம்பந்தர் பாட அது திறந்தது. அப்பர் பெருமான் பாட அது மூடிற்று. அதனால் பிரதான வாயில் வழியாகவே அனைவரும் இன்றளவும் சென்று வருகின்றனர். மதுரை எம்பதி அரசியாரின் வேண்டுகோளை ஏற்றார் திருஞான சம்பந்தர். மதுரை நாட்டுக்கு தான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் நாவுக்கரச பெருமானிடம் அப்பர் பெருமே எனக்கு அனுமதி தாருங்கள் என்று பிரார்த்திக்கின்றார். அப்பொழுது நாவுக்கரசர் அச்சமயம் நிலவிய கோள்களின் நிலைமையை அது தீமை பயக்குமா போல் இருக்கின்றது என்று கூறி பயணத்தை ஒத்தி போடச் சொல்லி சீர்காழி பெருந்தகைக்கு பிரார்த்திக்கின்றார். அப்பொழுது சகலத்துக்கும் தலைவன் நமது ஈசன், அவன் துணை இருக்கையிலே நாளும் கோளும் என் செய்யும், ஈசன் அடியாருக்கு அவை நன்மையே செய்யும், கவலை வேண்டாம் என்று கூறி கோளாறு பதிகம் பாட, அப்பதிக பயனுடன் சேர்ந்து 11 பாடல்களை அவர் பாடி மகிழ்கின்றார். இக்கோள்களின் தீவினையை இது நீக்கும் என்பது அன்றும் இன்றும் சிறந்த பரிகார பாடலாகவே விளங்குகின்றது என்பதுதான் அனுபவ ரீதியான உண்மை. இதை அறிந்து தெரிந்து உணர்ந்து உள்ளார்ந்த அன்போடு கோளாறு பதிகத்தை பாடுவார் எவரே ஆயினும் வேதம் விளை சீகாழி பெருந்தகையாரின் அந்நாவன்மையினாலே கோளாறு பதிகம் படிப்பவர்கள் அனைவரது இடர்களும் நீங்கும், தடைகளும் நீங்கும், கோள்களினால் ஏற்படுகின்ற தீய பயன் யாவும் விலகி நன்மையாவும் பெருகி சிவனடியார்களாக, உத்தம அடியார்களாக, சிவத்தொண்டு புரியும் நற்பாங்கு பெற்றவராக வாழ்வாங்கு வாழ வேண்டி அனைவரும் இதை கூற வேண்டும் என்பதினாலே முதலிலே கோளாறு பதிகத்தை பாடி அதன் பின்னர் அதன் அர்த்தத்தின் உள்ளே சேர்ந்து ஓரளவுக்கு மேற்பாங்கான அர்த்தத்தையும் நாம் அறிந்து உள்ளார்ந்த சிவபக்தி பெருகி
தேவார இந்நமுதினை தேனமுதினை மனதார பருகி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மேலே துவங்குகின்றோம். வேயுறு தோழி பங்கன் இடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பு இலங்க எரு தேறி ஏழை உடனே பொன்பொதிமத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்தாதனால் 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அமைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒரு வளர் பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி திருமகள் கலையதூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும் பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியுரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடி நோய்களான பலவும் பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு 「 மிகவே 「 「 「」 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 " "
நஞ்சனி கண்டன் எந்தை மழ வாழ்த்தனோடும் விடையேறுணங்கள் பரமன் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரிய தளதாடை வரிவோவனத்தர் மடவாழ்த்தனோடு உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலநல் மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தன் முழமே புகுந்த அதனால் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான பீத்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வெள்பட வீழி செய்து அன்று விடைமேலிருந்து வெள்பட விழி செய்து அன்று விடைமேலிருந்து மடவாழ்த்தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் எழுக்கடல் சூழிலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல
அடியாரவர்க்கு மிகவே ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரிபாகன் பசுவேரும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல நின்று என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோன்மால் மறையோடு தேவர் மறுகாலமான பலவும் பலவும் அலை கடல் பேரும் நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விஷயற்கு நல்கு குணமாய வேட விகிருதல் மத்தமும் மதியும் நாகம் முடி மேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரி செம்மை திடமே புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே தெனபர் பொழில் கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி தெனமர் பொழில் கொள்ளாளை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான் மூகன் ஆதியாய பிரம புரத்து மறைஞான ஞானமூனேவன் நான் மூகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முடிவன் தானூறு கோழு நாளும் அடியாரை வந்து தானூறு கோழு நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம்
உரை செய் ஊரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வாணி அரசாழ்வாரானே நமதே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வாணி அரசாழ்வார் ஆணை நமதே. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். இனி நாம் இந்த கோளாறு பதிகத்தின் உள்ளார்ந்த அனுபவத்தை அர்த்தத்தின் வாயிலாக சிறிய சொல் பெரும் பொருள் கொண்டதாக அமைத்துள்ள ஞானப்பெருந்தகையாரின் ஞானசம்பந்த வள்ளலின் கருணையினாலே அறிந்து உணர்ந்து தெளிந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகிறோம். வேயுறு தோழி விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே புலித்தோலை அணிந்து விஷமுண்ட நீலகண்டனாக திங்களையும் கங்கையையும் அதாவது சந்திரனையும் கங்காதேவியும் சிரம்பேல் தனித்த ஈசன் தன் அடியார்களுக்கு நவகிரகங்களும் என்றும் நாளும் கோடும் நன்மையே செய்யும் துணை நிற்கும். உயர்ஞானியான ஞானச்செம்மலான திருவுடை குழந்தையான ஞானப்பிரானான சீர்காழி பெருந்தகையார் முதல் பாயிரத்திலேயே தன்னை அண்டிய அடியார்களுக்கு இறைவன் காப்பாக இருப்பான். தங்கு தடையின்றி நமக்கு என்றும் முன்னும் பெண்ணும் எப்புறமும் பெரும் காப்பாக அபேத்தியமான வேலி போல் இருப்பான். அதனால் சாதுக்கள் சிவனடியார்கள் உள்ளார்ந்த அனுபவத்தினாலே இதை அது உணர்வார்கள். அதனால் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்று வயதான நாவுக்கரசுக்கு ஆதரம் பெருக எடுத்துரைத்தது போல் அமைந்துள்ளது இப்பாயிரம். என்பது கொம்போடாமை இவை மார்பு இலங்க எருதேடி ஏழை உடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் 9 1 8 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற இரண்டாவது தேவாரத்திலே எலும்பு கொம்பு இவற்றை மார்பிலே அணிந்து விடையேறியாக ரிஷபவாகனார் உடனாக மத்த மாலையை சூடியவனாக கங்கையை சூடியனாக ஈசனை வணங்குகின்ற அடியார்களுக்கு 27 நட்சத்திரங்களும் எல்லா நாளும் கோடும் மிகச்சிறந்த நன்மையே புரியும் என்கின்றார். கோளாறு பதிகம் நவகிரகங்களால் உண்டாகும் துன்பங்களை நீக்கவும் ஆயுளை வர்த்திக்கவும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகம் என்பது பெரியோர் நமக்கு தந்த தீர்ப்பு. ஞானசம்பந்தரால் பாடப்பெற்ற இரண்டாம் பதிகம் இரண்டாம் திருமுறை பாடலான இதை நாம் தினமும் பாட யாதொரு தோஷமும் என்றும் அணுகாது என்பதே நித்திய சத்தியமான உண்மையாகும். ஒவ்வொரு வரிகளும் சிவபெருமானை போற்றும் விதமாகவே அமைந்துள்ளது. பெருமானின் அளப்பரிய பெருமைகளை சிறு வார்த்தைகளாலே பெரும் அர்த்தம் துணிக்கும்படி பாடிய ஞானசம்பந்த பெருந்தகையை கிருபையை என்னென்று சொல்வது? ஆயினும் நாவுக்கரசு பெருமானுக்கு இருக்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையை கிளறுவது போல் தீராத பிணிகள் அனைத்தும் தீர்க்கப்படுவதும் கிரகதோஷங்கள் நிர்தோஷங்களாக ஆவதும் அனைத்து விதமான குற்றங்களையும் பொறுத்தாலும் பெருமான் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் தருவான் என்பதுதான் பெரியோரின் தீர்வு. மூன்றாவது தேவார பண்ணிலே உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து ஓமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய ஊர்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அரு நெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பவழமேனியனான பரமசிவன் ஒளிமிக்க நீரணிந்த நெற்றியை நுதலை உடையவன் சக்தியோடு கூடியவன் விடைமேறி ஏதியவன் கொன்றை பூவையும் திங்களையும் அணிந்து கங்கையும் அணிந்து நம் அழகுரே நம் முன் நடமாடும் அவனை வணங்குபவர்களுக்கு திருமகள் துர்க்கை அஷ்டதிக்பாலர்கள் பூமியின் அதிதேவதையான அனைத்து தெய்வங்களும் நன்மையே புரிவர் குற்றவற்ற செல்வமும் வந்து சேரும் என்கின்றார். மதி நுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன்
நதியொடு கொன்றை மாலை முனிந்தேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலன் அங்கி நமனொடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பெண்ணை தென்பால் வைத்தான் பரமன், கங்கையும் கொன்றையும் முடிமேல் அணிந்தான், மார்பிலே மத்த மாலையை அணிந்தான். அவனை தோர்த்து ஏத்தும் அடியார்த்தம் பிணியாவற்றையும் அகற்றுவான், கூற்றுவன் வந்தால் விளக்குவான். அக்னி காலனின் தூதுவர்கள் கொடுமையான நோய்கள் எதுவுமே தீமை செய்யாது நன்மையே புரியும், இது சத்தியம் என்கின்றார். நஞ்சணி கண்டனந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் தூஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்ற இப்பாசுரத்தினாலே நஞ்சுண்ட நிலகண்டன் அன்னையான அம்பிகையோடு விடையேறி வருகின்றான். தலையிலே வன்னி இலை கொன்றை அணிந்திருக்கின்றான், கொன்றை பூ அணிந்திருக்கின்றான். அப்பேற்பட்ட பரமனை சசக்திகனான பார்வையோடு கூடிய பரமேஸ்வரனை வணங்குவோர் தம் அடியார்க்கு அரக்கனாலும் பஞ்சபூதங்களாலும் யாதொரு இடரும் என்றும் நேராது நன்மையே விளையும் என்கின்றார். வாழ்வரிய தளதாடை வரிகோவனத்தர் மடவாள் தானுடு உடனாய் நாள் மலரும் மன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் கோளரி உழுமையோடு கொலையானை கேழல் கொடுநாகமொடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்ற இந்த நாளே எளிமையான ஆடை, தூய்மையான ஆடை, சிரசிலோ உலகனைத்தையும் பாவனமாக்கும் கங்கை, கொன்றை மலர் அணிந்திருக்கின்றான், வன்னி இலையை அணிந்திருக்கின்றான். இப்பேற்பட்ட ஈசனை பணிவார்க்கு சிங்கம் புலி கொல்லும் யானை பன்றி கொடும்நாகம் கரடி விஷஜந்துக்கள் யாதொரு இடரையும் தராது நன்மையே தரும் என்கின்றார். மேலும் இப்பதிகங்களிலே ஆங்காங்கே பல்வேறு நுணுக்கமான ஜோதிட சாஸ்திரங்களின் பெருமையும் எடுத்தோதுகின்றார். சில நாட்கள் பயணத்திற்கு விலக்கப்பட்டவை, சில நட்சத்திரங்கள் ஆகாதவை, சில தினங்கள் சில காரியங்களுக்கு வர்ஜியம் அதாவது விலக்கத்தக்கவை, சில சகுனங்கள் விலக்கத்தக்கவை, சில சகுனங்கள் நன்மையை தரும், சில நல்வார்த்தைகள் நன்மையை தரும், சில ஜந்துக்கள் ஆபத்தை விளைவிக்கும். இவ்வனைத்தும் நோய் நீக்கமே ஆனாலும் பிராகிருதமான விலங்குகளினால் ஏற்படுகின்ற சிரமங்களே ஆனாலும் அல்லது கோள்கள் தருகின்ற தீதான பலன்களே ஆனாலும் தினங்கள் தருகின்ற அசுபமான பலன்களே ஆனாலும் கிரகங்களின் பார்வைகள் தருகின்ற அசுபமான பலன்களே ஆனாலும் தீய கிரகங்களின் கூட்டுச்சேர்க்கை தருகின்ற தூய்மை அல்லாத பலன்களே ஆனாலும் இழிவையும் அழிவையும் தரக்கூடிய கிரகச்சேர்க்கையோ அல்லது அவற்றின் பார்வையோ யாதொரு நாளும் எந்த ஒரு பிணியையோ எந்த ஒரு நிலையையோ எந்த ஒரு ஆபத்தையோ என்றும் சிவனடியார்களுக்கு என் நிலையிலும் வாராது உறுதிகான் என்று சிவனார் நாமத்தின் மீது உறுதியிட்டு ஆங்காங்கே கூறி செல்கின்றார் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம். செப்பிள முலனல் மங்கை உருபாகமாக விடையோரு செல்வ நடைவார் ஒப்பிள மதியும் அப்பம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று மங்கையே ஒரு பாகமாக கொண்டு விடையேறிய எங்கள் செல்வனை எங்கள் ஈசனை மதியும் நீரும் தலையில் சுமக்கும் ஈசனை சரணடைந்த அடியவர்க்கு வெப்பம் குளிர் வாதம் பித்தம் என்ற யாதொரு தன்மையும் இடர் செய்யாது என்றும் எப்பொழுதும் நன்மையே புரியும் என்கின்றார். வேள்பட விழி செய்து அன்று விடைமேலிருந்து மடவாள் தன்னோடும் உடனாய் வாழ் மதி வன்றி கொன்றை மலசூடி வந்து என் முடிமேல் என் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடு இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே விடைமேல் எழுந்தருளி வன்னி இலையை சூடியவனாக கொன்றை மலரை சூடியவனாக கங்கையை சூடியவனான சந்திரனை சூடியவனான இறைவன் ஆணவத்தால் கையிலேயே தூக்கமையன்றான் இராவணன் 10 தலை இராவணனை தன் கட்டை விரலால் அழுத்தி அந்த இமயமலையோடு அவனும் அழிந்து விட்டான். அவ்வாறு அடியார்க்கு என்றும் எந்த ஒரு இடரும் வராது. எப்பேற்பட்ட ஆழ்கடலில் மூடினாலும் ஈசனே என்னை காப்பா என்றால் அடுத்த கணம் வந்து நிற்கும் பரமன் நம்மை காக்க மாட்டானா என்று கேட்கின்றார்கள். பல பல வேடனாகும் பரணாரிபாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சல மகளோடு அடுக்கு முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர் மிசையோன் மால் மறையொடு தேவர் வருகாலமான பலவும் அலை கடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எல்லாவுமாக என்ற இறைவன் பல வடிவங்களிலே விடைமேறி ஏறி தோன்றி அருளாட்சி பண்ணுகின்றான். நீர்மகளோடு எருக்கும் தலையில் சூடிய பரமன் சந்திரசூடி அவனை பணிமாருக்கு
நான்முகன் திருமால் மறைகள் தேவர்கள் என 33 தேவைகளும் நன்மையே புரிவர், கடலும் எருமலையும் கூட நன்மையே செய்யும் என்கின்றார். குத்தலர் குழலியோடு விஷயற்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியமும் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனைவாதில் அடிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்வர்க்கு மிகவே சக்தியோடு நன்மை செய்யும் ஈசன் விடையேறி நிலையும் நாகத்தையும் சிலை சிரம்மேது சூடியவன் அவனை வணங்குவோர்க்கு புத்தனையும் சமணரையும் வெல்லும் வாதிலே வெல்லும் திறமையும் நிலையான விபூதி எனும் செல்வமும் ஆயுளும் ஆரோக்கியமும் அதிசயமான விதத்திலே சொல்லொணாத நன்மைகள் யாவும் கிட்டும் என்கின்றார். தேனமர் பொழில் கொள் ஆலை விளை செல்லி துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பெரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாதவன் முறையை ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் ஆழ்வர் அரசாழ்வர் ஆணை நமதே. சிவனையே படிந்து அவனை நெஞ்சிலே நிலைக்கச் செய்த சிவனடியார்கள் இப்பதிகத்தை ஓதிவர நாள்தோறும் நாளும் கோளும் நட்சத்திரமும் சகல தேவதைகளும் அவர்களுக்கு உயர்ந்த நன்மைகளை வர்ஷிப்பர். சிவத்தை தொழும் அடியார்கள் மண்டகமாற்றிலும் அல்ல விண்ணகத்திலும் அரசாழ்வார், இது ஆணை நமதே என்கின்றார். இவ்வாறு ஞானசம்பந்தரின் 10 பதிகங்கள் உயர்ந்த கோள் வலிமை விட வலிமை மிக்கதாக இருக்கின்றது என்பதை மிக அழகாக தெள்ளிய விதத்திலே கூறி நம் மனதை கொள்ளை கொள்கின்றார். ஞானசம்பந்தர் திருப்பதிகத்தை பாடுவார், அத்தேவாரத்தை ஓதுவார். அவர் பெரும் பயன் யாது என்பதற்கு நம்பியாண்டார் நம்பி எவர் தேவாரம் திருமுறை தனி ஒழுங்குபடுத்தி நமக்கு முறைப்படுத்தி தளவழியாகவும் செய்யுள் வழியாகவும் நமக்கு திருத்தி அமைத்து தந்தாரோ அந்த நம்பியாண்டார் நம்பியின் திருவாக்கினாலே கூறுகின்றார். திங்கட்கொழுந்தொடு பொங்கரவு திளைக்கும் கங்கை பெரியாற்றி கடுவரை கழுலியில் கடுவரக் கலுழியின் இதழியின் செம்பொன் இருகரை சிதறி புதலெருக்கு மலர்ந்தும் புரிபுன்ஷடையொன் திருவருள் பெற்ற இரு பிறப்பாளன் முத்தி வேள்வி நான்மறை வளர வைவேள் உயர்த்த அறுதொழிலாளன் ஏழிசை அரசை எண்டிசை அறியத் தூண்டப்படுத்த தண்டமிழ் விரகன் காடினாடன் கவுனியர் தலைவன் மாமழை நோக்கி மலைமகள் புதல்வன் திருந்திய பாடல் விரும்பினர் கல்லது கடுந்துயர் உட்புக கைவெளிக்கும் மின்னெடும் பிறவிக்கடல் நீந்துவதரிதே. திங்கள் பிறை சூடி பொங்கரவு சூடி உரித்த புலித்தோல் சூடி கங்கையை சூடி தன் ஒரு பாகத்தை பார்வதி அம்மைக்கு தந்து செம்பன் ஜோதியாளன் பவளத் திருமேனியான் அவன் தன் திருவருள் பெற்ற இருபிறப்பாளனான அருட்சுடரான திருவருள் பெற்ற முக்தி வேள்வியை செய்து அருளும் நான்மறை வளர்க்க வந்த ஞானசம்பந்தன் காளிசம்பந்தன் ஞானப்பெருந்தகை ஞானவள்ளல் அவர்தம் ஷட்கர்ம நிரதனாக இருந்த அவருடைய நித்யாக்னிஹோத்திர பரம்பரையில் இருந்து விட்டு இசை அரசை தூண்டத்தக்கதான உயர்ந்த தமிழ் பாக்களாலே அப்பரமனை பாடி ஆடி நாடி நகம் குழைந்து அகம் குழைந்து அண்டர்கோன் அவன் திருவடியையே அனவரதம் தியானித்து தொழுது அவன் நாமத்தை சுப்பி அவன் அடியார்களோடு கூடி ஆடி மகிழ்ந்து காளிநாடன் கவுனிய தலைவனாக இருப்பவன் மாமழை அவனுடைய கருணை மாமழையை நோக்கி நாம் இருந்தால் மலைமகள் புதல்வனான ஞானஸ்கந்தன் அவன் அருளும் கலைமகள் அருளும் திருமகள் அருளும் ஒருங்கே நமக்கு கிடைக்கும். திருந்திய பாடல் விரும்பினர் கல்லது அவ்வாறு கல்லாது சென்றவர் நிலை பிறவிக்கடல் நீந்துவது என்பது அரிதாகும். அக்காழி அம்பதி ஞானசம்பந்த சுவாமிகளின் திருவடி சம்பந்தம் நாம் பெற்றால் பவபந்தம் எனும் சம்பந்தம் நம்மை விட்டு நீங்கும், ஞானசம்பந்தம் ஏற்படும், ஞானிற்கும் அரிதான கைவல்யம் கரஸ்தமாகும் என்பது நம்பியாண்டார் நம்பியின் உயர்ந்ததான இச்செயலின் சாரமாகும். எப்போதக்கது நினைவற்கு இடரில்லை கைப்போதகத்தின் கடல் பூவால்
மலிமணி நீர் பொய்கை கரையினிர் பாவால் மொழி ஞானப்பாலுண்டு நாவால் மதித்தெஞ்செவி அமுதாய் வார்த்தபிரான் தண்டை வெறித்தன் கமலமே வீடு என்று நால்வர் மணிமாலையிலே ஞானப்பெருந்தகையின் பெருமையை கூறிய மகனியர்கள் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை என்ற அப்பர் பெருமானே அஞ்சினார் நாளும் கோடும் சரியில்லையே குழந்தாய் நீவீர் நல்ல நாள் பார்த்து செல்லலாமே என்றவர்க்கு 10 பாயிரங்களிலே கோள் அரு பதிகமாக பாடி கற்பவர் நெஞ்சிற் கவலை ஒழித்து களிப்பளித்து தெளிவேற்றும் நாள்தோறும் படிப்பவர்க்கு பஞ்சபூதங்களும் அஞ்சி வணங்கிடும் கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்த சொல்மாலை என்று எங்கும் இஜகத்திலே போற்றப்பெறும் உயர்ந்ததான கோள் அரு பதிகம் என்பது கோள் என்றால் கொள்ளுதல், நம் மனம் சொல் செயல் வாக்கு அனைத்திலும் ஆட்கொண்டு வாழ்வின் மீது ஆதிக்கம் செலுத்தும் சக்தி படைத்ததினாலே நவகிரகங்களுக்கு கோள்கள் என்றும், அரு என்றால் விலக்கு அல்லது நீக்கு என்ற பொருள்படும். எனவே கோள் அரு பதிகமாக இது உலகில் அன்றும் இன்றும் போற்றப்படுகின்றது என்றும். இப்படிகத்தை ஓதுவார்க்கு கோள்களோ தீயவர்களோ இடி மின்னல் பூதம் முதலியவளோ கடலோ யமனோ யமதூதர்களோ சிங்கம் புலி போன்ற விலங்குகளோ அக்னி வினை திருமால் பிரமன் தேவர்கள் சிறுதெய்வங்கள் மறை காலம் மலை வெப்பு குளிர்வாதம் பித்தம் இவ்வனைத்தும் என்றும் சிவனடியார்களுக்கு எந்நிலையிலும் வெற்றியையே தரும், தளர்வில்லா வாழ்வு தரும், முயற்சியை தரும், முயற்சியினால் வினையாகும் நல்வினையாகும் என்பதை வலியுறுத்தி பாடியதினாலே இது அனைவரும் பாடி பயன்பெறுவது என்பது மிக நல்ல சீரிய செயலாகும். சீகாழி பிள்ளை மொழி கோளறுத்து யாண்டும், சீகாழி பிள்ளை மொழி கோள் அறுத்து யாண்டும் நாளது துணை நல் தீவினை யாவும் மாற்றி நல்வினை யாவும் கூட்டி பல்வினை யாவும் நீக்கியே தொல்வினை மாளவே சிவனவன் நாமம் செப்புவார் தமக்கு நல்குமே ஞானப்பாலுண்ட பிறன்மொழி சிவனடியார்க்கென்றும் ஞானப் பெருக்கு தனை ஊற்றென பெருக்கி தேக்கி மோன நிலை நீண்டு நீடித்து சிவத்தொண்டாற்றிடவே யான நிலை நல்கி சிவனருட்பார்வை பெருக்குமே. வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமுன் துயர் தீர்கவே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நன்மறை அறங்களொங்க நற்றவம் வேள்வி மெல்க மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.